லாஸ்ட் வீடியோவில் டொமைன் அண்ட் சர்வர் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அதில் டிஃபால்ட்டாக ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆன்லைன் ஸ்டோரை வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். பட் அதை வந்து அந்த வேலை போகும்போது வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்காது. அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் அண்ட் சர்வர் வந்து மேபி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி டொமைன் சர்வர் வாங்குறது. அதுக்கப்புறமா ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம எப்படி ஒரு காமர்ஸ் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லைவ் கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புக்கே ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு வெப்சைட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லைவாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டொமைனும் சர்வரும் நம்ம வாங்கிடும். அதுதான் நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எசென்ஷியலான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைனும் ஹோஸ்டிங் இருக்கணும். அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. பட் அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இப்போ இதில் வந்து நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடு போடாமல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வரும். உங்களுக்கு ரேட்டு கூட வரும்னா வந்து ஆஃபர் இருக்காது உங்களுக்கு அந்த இடத்துல. இப்போ வந்து நான் ஒன்ஸ் அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒன்ஸ் செகண்ட் நான் இப்போ வித்தவுட் ரெஃபரல் கோடு நான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். வித்தவுட் ரெஃபரல் கோடு எவ்வளோ காட்டுது, அப்புறம் வித் ரெஃபரல் கோடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான் கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே நீங்கள் பேசிக்காக ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே அதிக அமௌண்ட் கொடுத்து ஒரு பிளானை வாங்கிடுவாங்க. எடுத்தோடனே அதிக பிளான் அமௌண்ட் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது எப்போவுமே பிஸ்னஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்ரோ ஆகும். அதனால் நீங்கள் உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் கூட என்ன பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதனால் எடுத்தோன்னு என்ன பண்ணாதீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான பிளான் வாங்காதீங்க. இந்த ப்ரீமியம் பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 100 GB ஸ்டோரேஜ் வந்துடும். அப்புறம் ஒரு ஃப்ரீ டொமைன் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். இப்போ நான் இந்த பிளானை சூஸ் பண்ணுறேன். இந்த பிளானை சூஸ் பண்ணால் எனக்கு இதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு டோட்டல் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து 1 இயருக்கு கேட்டிருக்காங்க. 1 இயருக்கு போடும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3100 வருது. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்தராக நான் இப்போ இன்னொரு ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ரெஃபரல் கோடை வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோடய ரெஃபரல் கோடு. இந்த ரெஃபரல் கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணி வாங்கும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். 20% எனக்கு குறைஞ்சிரும். இப்போ நான் அதே மாதிரி இந்த பிளானை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு நீங்கள் 4 இயர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வரும். 4 இயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் 5845 தான் வரும். மந்த்லி 103 ரூபா தான் வரும். பட் ஒரு மாதத்துக்கு எடுக்கும்போது உங்களுக்கு 590 ரூபா வந்துடும். இப்போ நான் 12 மந்த் பிளானை சூஸ் பண்ணியிருக்கேன். 12 மந்த் பிளான் சூஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2450 தான் வந்திருக்கு. பிஃபோர் தேட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்துருந்துன்னா 3100 ரூபா வந்துருது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் வாங்குறதா இருந்தது அப்படின்னா வந்து என்னோடய ரெஃபரல் கோடில் யூஸ் பண்ணி வாங்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடே இருக்குது. இப்போ நீங்களே இதே மாதிரி ரெஃபரல் கோடை வந்து நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க வரமா உங்களுக்கு இதே மாதிரி ரெஃபரல் கோடு கிடைக்கும். அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்களே என்ன பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 இயர் பிளானை சூஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப் கிரியேட் ஒரு அக்கௌண்ட். கிரியேட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளைண்ட்டோட மெயில் ஐடி தான் கிளைண்ட்டோட மெயில் ஐடி இதில் போட்டாச்சு. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒன்று போட்டுக்கோங்க. இதில் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு மறந்துருச்சு அப்படின்னா. ஓகே, பாஸ்வேர்ட் போட்டேன். இப்போ பேமெண்ட் வந்து எதில் பண்ண போகிறேன்னு கேட்கு. இப்போ நான் யூபிஐயில் பண்ண போகிறேன். நான் யூபிஐன்னு கொடுத்துருக்கேன். வேறு வந்து நம்ம கிளைண்ட்டோட பேர் வந்து சரண்யா. ஐ திங்க் சரண்யா இல்லை சந்தியா. சந்தி. ஓகே. ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், அதனால் அதை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஸ்டேட்டு வந்து தமிழ்நாடு. சிட்டி வந்து ஐ திங்க் அவங்களுக்கு கோயம்புத்தூர், அதனால் கோயம்புத்தூர் போட்டுக்கலாம். கோயம்புத்தூரில் வந்து காந்தி நகர். ஜிப்கோடு காந்தி நகரோட ஜிப்கோடு என்னென்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு கூகுளே பார்த்துருவோம். ஓகே, காந்தி நகரோட பின்கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகர்
கோயம்புத்தூர் பார்க்கணும். நம்ம வந்து காந்தி நகர்னால் வேறு எங்கேயும் இருக்க போல இருக்குது. கோயம்புத்தூர் 646 603. ஓகே ஃபைன். ஓகே இப்போ வந்து நான் சப்மிட் செக்யூரிட்டி பேமெண்ட் கொடுக்குறேன். ஒன்ஸ் இமெயில் ஐடிலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டான இமெயில் ஐடி தானே அப்படின்னு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே டேரெக்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். நான் வந்து இப்போது நான் இப்போது மொபைல் எடுத்துகிட்டு வரேன். ஒன் செகண்ட். ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பே யூசிங் யூபிஐ ஷோ கியூஆர் கோட். இப்போ இதில் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம இதில் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகே இப்போ வந்து மை செல்ஃப் ஆர் மை பிஸ்னஸ் இது கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஐ வில் கிரியேட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸாக ஹோஸ்டிங்னு கேட்கும். இது வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் வந்து ஓகே இதில் வந்து நம்ம போன டைம் வந்து ஆன்லைன் ஸ்டோரும் கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்திங் பிளாக் ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா தீம் வந்து இனிஷியல் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓஷன் WP கொடுத்துக்கோங்க. ஓஷன் WP கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லா பிளக்கின்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த பிளக்கினும் நமக்கு தேவையில்லை. ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேட்டர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளைண்ட்டோட டொமைன் நேம் கேட்குது. கிளைண்ட்டோட டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிளைண்ட்டோட டொமைன் நேம். இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 year கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போ வந்து பேர்சனலாக கம்பெனின்னு கேட்க நம்ம வந்து பேர்சனல் தான் சந்தி. அப்புறம் இது வந்து ஸ்டேட் கொடுத்துக்கோங்க தமிழ்நாடு. அட்ரஸ் வந்து காந்தி நகர் 3/102, ஓகே ஃபோன் நம்பர் வந்து இப்போது நான் நம்பர் கொடுக்குறேன். அது என்ன நம்பர்னு பார்த்துருவோம். 1 செகண்ட். இதில் வந்து டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன்னா கிளைண்ட்டோட நம்பரே கொடுத்துக்கிறேன். 97 900 34. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு என்ன டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் அதில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். அதில் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே இதில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டொமைன் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபெயில்டுன்னு வந்துடும். அதனால் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் கேரக்டரு. ஓகே இதே நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை வந்து அப்படியே அகெயின் ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. ஓகே
இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலிங் வேர்ட்ப்ரெஸ்னு வரும். இந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெப்சைட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இப்போதைக்கு நமக்கு SSL எனேபிள் ஆகலை. பட் SSL வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் எனேபிள் ஆகிரும். ஒன்ஸ் அட்மின் பேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு தேவையான எசென்ஷியலான பிளக்கின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து இந்த லைட் ஸ்பீட் கேட்ச் பிளக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது, உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா W3 ஃபாஸ்டஸ்ட் கேட்ச்னு ஒன்று உண்டு. ஸோ அது கொடுத்துக்கோங்க. அதுனா வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த SSL வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எலமெண்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எலமெண்டர் பிளக்கினே போட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி லுக் வரனா கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணது தான். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 டெமோ காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by 1 எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் இந்த சைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கூட எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். அது இதே பார்க்க நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OceanWP நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுலேயே உங்களுக்கு என்ன ஆட் ஆகிரும். ஸ்கிப் கொடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ வந்து அட்மின் டேஷ்போர்டோட அட்மின் டேஷ்போர்டு வந்துடுங்க. அட்மின் டேஷ்போர்டில் பேஜஸ் போய்க்கோங்க. ஸோ பேஜஸில் வந்து இது எல்லாமே நம்ம ப்ரைவசி பாலிசி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேட்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ராஷில் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா எம்டி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்பியரன்ஸில் போய் தீம்ஸ் போய்க்கோங்க. தீமில் வந்து உங்களுக்கு அன்வான்டான தீம்லாம் என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை பிடிச்சிட்டு இருக்கும். ஒரே ஒரு தீமை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தீமில் வந்து டெமோ பார்க்க போகிறோம். ஸோ டெமோ வந்து அப்பியரன்ஸில் OceanWP இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்பியரன்ஸில் OceanWP இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டால் டெமோஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குன்னு பாருங்கள். இன்ஸ்டால் டெமோஸில் வந்து இதில் என்னாச்சு, ஒன்ஸ் அகேன்
ஓகே, இதை கொண்டு வரதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் டெமோ கிளிக் பண்ணால் இது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெமோஸ் எல்லாமே வருது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளக்கினில் வந்து என்ன பண்ணலன்னா இந்த ஓசோன் எக்ஸ்ட்ராங்கிற பிளக்கின் நம்ம என்ன பண்ணல ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்திருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பிளக்கின் இல்லை அப்படின்னா பிளக்கின்ல போய் ஆட் நியூ பிளக்கின் கொடுத்து இந்த ஓசோன் எக்ஸ்ட்ராங்கிறத என்ன பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்டால் டெமோஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 1 by 1 இதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த பிளக்கினை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கம்ஃபர்ட் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓஷோன் ஸ்டிக்கி ஹெட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளக்கின், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஒன்ஸ் இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் டெமோ கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதிலே இம்போர்ட் ஆயிரும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெமோ கண்டென்ட் ஏதாவது நம்மகிட்ட இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். இட் டேக் சம் டைம், நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இது ஆயிடுச்சு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேஜ் வந்து ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. இந்த இடத்துல அட்மின் பேனல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம இது பண்ணால் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூசர்ஸில் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. இந்த டேஷ்போர்டு இது தெரியாமல் இருக்கும். டேஷ்போர்டுனா அது மேலே உள்ள யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 by 1 பேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் இப்போ 1 by 1 நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் போய் என்ன பண்ணிக்கோங்க இதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா மேலே இந்த இது வராது. அடுத்த செக்ஷன் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இது வந்து எல்லாமே ஸ்பேம் கமெண்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா மார்க்கே ஸ்பேம் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க இதை வந்து எம்டி பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா அப்பியரன்ஸில் போய் கஸ்டமைஸ் போய்க்கோங்க. கஸ்டமைஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 by 1 ஒவ்வொரு இதாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீன்ஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அப்புறம் அந்த ஃபூட்டர் பேஜ் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணிக்கோங்க இது நான் டி கொடுத்துக்கிறேன் 1 செகண்ட். ஸோ இப்போ வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டைப்போகிராஃபி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் ஓகே வரும் இந்த ஃபாண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின் மெனுவுக்கு வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஒரு 17 பிக்சல்னால் வந்து உங்களுக்கு ஓகே ஃபைன். 17 பிக்சல் ரொம்ப பெருசாக இருக்குது, 16 பிக்சல் கொடுத்துக்கலாம் ஃபைன். வேறு வந்து அதே மாதிரி ஃபூட்டர் காப்பி ரேட்டில் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விட்ஜெட்ஸ் இது எல்லாமே நம்ம லேட்டர் கூட பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஜென்ரல் ஆப்ஷனில் நம்ம பண்ண வேண்டியது ஒய்டாக தான் இருக்குது எல்லாமே ஃபைன். இது ஒய்டு மேக்ஸிமம். அப்புறம் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஃபூட்டர் பேஜில் வாங்கிக்கோங்க. ஃபூட்டர் பேஜில் வந்து ஃபூட்டர் காப்பிரைட்டில் என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பிரைட் 2024 அதோட நேம் போட்டுக்கோங்க அதோட நேம் நான் வந்து DEC செட் ப்ளூ ஆல்ட்ரேஷ் ஓகே. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இதை நேம் ஆட் பண்ணியிருக்கேன்.
வெப்சைட் நேம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேடிங் கொடுக்கணும்னா என்ன பண்ணிக்கோங்க, பேடிங் கொடுத்துக்கோங்க. பேடிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஸ்பேசிஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். வேறு இதில் என்ன இருக்குது? வேறு ஓகே, இந்த செக்ஷன் ஓகே. இதில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு வந்து கான்டாக்ட் இன்ஃபோவில் போய் என்ன பண்ணிக்கலாம், இதை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அவங்களோட அட்ரஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு என்ன அட்ரஸ்ன்னு தெரில. இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், கோயம்புத்தூர்னு போட்டுக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருந்தோம். ஃபோன் நம்பர் வந்து நான் இப்போ அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபோன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இமெயிலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே இதுதான். ஸோ இதுதான் இமெயிலுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே இமெயிலுக்கு போட்டுக்கலாம். @gmail.com. ஃபைன். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபர்தராக இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் போஸ்ட் அதெல்லாம் வந்து போட்டாலும் கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இதை கூட இங்கே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னால் அதோட காப்பி கொடுத்துட்டு ஃபுட்டர் 2ல் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம ஓகே, இது நம்ம லேட்டர் பார்ப்போம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு இது என்ன பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு ஹெட்டரில் லோகோ மாத்திரம் எல்லாமே நீங்கள் இதிலே மாற்றிக்கலாம். ஜென்ரலாக இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டரோட ஃபுல் வித் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் வித் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹெட்டரை ஃபுல் வித் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் வந்துடும். அப்புறம் டாப் பார் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாப் பாரை வந்து இதிலே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ச் செக்ஷனுக்கு வந்து இப்போ ஹெட்டரில் போய்க்கோங்க. ஹெட்டரில் வந்து மெனுவில் சர்ச் ஐக்கான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் ரொம்ப கார்னரில் போன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ரவுண்ட் வரும் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலில் இதை வந்து கொஞ்சம் இங்கே நவுட்டி விட்டுக்கோங்க, ஒரு 20 வச்சுக்கோங்க. ஈவனாக ரெண்டு சைடும் என்ன பண்ணிக்கோங்கன்னா 20 வச்சுக்கோங்க. 20 வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன எடுக்கிறோம், அடுத்து இமேஜ் ஸ்லைடருக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்மார்ட் பக்கின்னு ஒன்று உண்டு, ஸ்மார்ட் ஸ்லைடர்னு ஒன்று உண்டு. ஸ்மார்ட் ஸ்லைடரை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஸ்லைடரை இன்ஸ்டால் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக உள்ள பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மெனூஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். மெனூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் போய் மெனூஸ் போய்க்கோங்க. மெனூஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டான மெனூஸ் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து மெயின் மெனு எடுத்துக்கோங்க. ஸோ மெயின் மெனுவில் வந்து இப்போ ஹோம் வந்து நம்மளுக்கு என்னன்னா கரெக்டாக அதிலே ஃபிக்ஸட் ஆகிரும். அதனால் ஹோம் எடுக்க வேண்டாம், ஹோம் அப்படியே விட்டுருங்க. மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நிறையா இருக்குது, நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன்.
இப்படி நிறையா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை ஒன் டெலீட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இது இப்படி ஜஸ்ட் அன்செக் பண்ணி விட்டுக்கலாம். அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன வரான்னு பார்த்தி இங்கே வந்து உங்களுக்கு எம்டி ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் அண்ட் நியூ மெனுன்னு போட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ப்ரைமரி மெனுன்னு போட்டுக்கலாம். ஸோ ப்ரைமரின்னு போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் மெனு கொடுத்துவாங்க. ஸோ க்ரியேட் மெனு கொடுத்துட்டு கஸ்டம் லிங்க்ஸில் போய் என்ன பண்ணிக்கோங்க, இந்த யூஆரில் வந்து அப்படியே இதில் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிடுங்க, இங்கே இது பண்ணிட்டு இங்கே வந்து ஹோம்னு கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்துட்டு ஆட் டு மெனு கொடுத்துருங்க. இப்போ சேவ் மெனு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து நம்ம ஷாப்னோ பட்டன் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அதில் வந்து இதிலே அதுக்கு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை விட்டுட்டோம், எப்படி பண்ணோன்னு தெரியல. அதை வந்து விட்டுட்டோம், பார்த்துக்கலாம். எனேபிள் மெகா மெனு கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அதை நம்ம செக் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஷாப் நோவில் வந்து என்ன இருந்தது, அது இருந்தது. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஷாப் நோவில் வந்து ஷாப் பேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஷாப் நோ வச்சுருக்காங்க. ஓகே, அதை விட நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெனுஸ் அந்த பேஜ் செக்ஷனுக்குள்ளே போக போகிறேன். பேஜ் செக்ஷனில் போய் இதுதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துருக்கேன். ஃப்ளெக்ஸ் எலமெண்டர் டு இன்ட்ரடியூஸ் நியூ கேஜஸ். ஓகே, இப்போ வந்து காடிட் கொடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு எடிட்டபிள் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஸ்மார்ட் ஸ்லைடர் போகிறேன். ஸ்மார்ட் ஸ்லைடில் வந்து ஸோ பொக்கியோட பேனர் ஏதாவது நல்ல குவாலிட்டியான பேனர் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில். ஸோ இமேஜ் வந்து எப்போவுமே ஒரு இமேஜ் போட்டிங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான இமேஜ் போடுங்க. குவாலிட்டியான இமேஜ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் இது வெப்சைட்டோட குவாலிட்டி அதுதான் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது குட் இமேஜ் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. லோட் ஆகி முடியட்டும். இந்த இமேஜ் என்ன லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் குவாலிட்டியான இமேஜாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இது ஒன்ஸ் லோட் ஆகிட்டுன்னு நம்ம இதையே எடுத்துக்கலாம். இந்த இமேஜும் நல்லாயிருக்கு. நிறைய இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்லைடர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். இப்போது இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துட்டு ஃபர்தர் நம்ம என்ன பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துவாங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஸ்லைடர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் ஸ்லைடில் வந்து என்ன பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் என்ன பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. சைஸு, கண்ட்ரோலு, அனிமேஷன். ஸோ அனிமேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும். பேக்ரவுண்ட் அனிமேஷன் வந்து இது வேணால் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் இது வேண்டாம், இது இருக்கட்டும். ஓகே, ஆட்டோ ப்ளே வந்து இதாக இருக்கட்டும், எனேபிளே இருக்கட்டும். ஒரு 3000 செகண்ட்ஸ் இருக்கட்டும், ஃபைன். அப்புறம் அடுத்த இமேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஓகே, இப்போதைக்கு ஒரு இமேஜ் இருக்கட்டும், அப்புறம் லேட்டதாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஷார்ட் கூட என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட் கோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஷார்ட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் ஒன்று வரும். இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த ஷார்ட் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளது அப்படியே இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜஸ்ட் இது வந்து 1 கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by 1 இப்போ இது வந்து பாக்ஸ்னால் ஃபுல் வீட் கொடுத்துக்கோங்க. ஃபுல் வீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவர் இதெல்லாம் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் செல்லிங் போட்டுக்கலாம். இல்லை வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் போட்டு நீங்கள் ஸ்டைலில் போய் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த கலர்ஸு ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். டாப் செல்லிங் ப்ராடக்ட்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதனால் போல்ட் ஆக்கினா என்ன பண்ணிக்கலாம், ஸோ போல்ட் ஆகிக்கலாம். டிஃபால்ட் ஸோ அப்பர் கேஸ்லேயே இருக்கட்டும். டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ அரைவல்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ரிமூவ் விட்டு பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல் வீட் கொடுத்துக்கோங்க. இதே என்ன பண்ணிக்கோங்க, அதே மாதிரி எல்லா சைஸுமே ஈவனாக கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 30 கொடுத்துருக்கோம், 30. அதே மாதிரி இதில் என்ன பண்ணிக்கோங்க, இதையும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, 30 கொடுத்து 500 கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அண்டர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இங்கே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் வீட் கொடுத்துட்டு லோயஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஐக்கான் ஏதாவது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ குளோபல் ஐக்கான் வச்சுருக்கோம், நம்ம வந்து இப்போ ஏதாவது குவாலிட்டியான ஐக்கான் இல்லை வந்து வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட நீங்கள் இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது வந்து நம்ம சர்ச் பண்ணுற ஐக்கான் வந்து நிறைய இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகே, பெஸ்ட் ப்ரைஸ், அப்புறம் வந்து ஃப்ரீ டெலிவரின்னு போட்டுக்கலாம். (24/7 கஸ்டமர் சப்போர்ட்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மேலே கொண்டு வரனா கூட என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மேலே கொண்டு வந்துக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸி தான். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பண்ணுறது எப்படின்னு. இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் போய்க்கோங்க. போய் கேட்டகரிஸ் போய்க்கோங்க. ஸோ கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது, ட்ரெஸ்ஸு ஷர்ட்ஸ் எல்லாத்தையும்.
இது நீங்கள் மேலே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அப்பியரன்ஸில் மெனூஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மேலே வந்து இதை எடுத்து விட்ருக்கோங்க. ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், இங்கே இது வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு WooCommerce செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இப்போ இதில் நம்மளுக்கு ஐ திங்க் டாலரில் காட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், டாலரில் காட்டுது. நீங்கள் அதை வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்தியன் டைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எந்த இது இந்தியா தமிழ்நாடுங்கிற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கண்ட்ரி. ருப்பீஸ் வந்து ஐஎன்ஆரில் போட்டுருங்க, இந்திய ருப்பி. டெசிமல் வந்து 0 கொடுங்க. ஓகே, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் எல்லாமே மாறி இருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு ருப்பீஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே. ப்ராடக்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்டில் போய் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்று மட்டும் நம்மளுக்கு இதாக இருக்குது. இப்போ என்ன இருக்குது, சாண்டல்ங்கிற ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது, ஆக்சுவலாக சாண்டல் இதாக இருக்குது. இதில் வந்து இமேஜ் செட் ஆகாமல் இருக்குது. ஐ திங்க் இந்த இமேஜை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பராக இதில் இருந்து கூட நம்ம எதாவது எடுத்துக்கலாம். ரிமூவ் ப்ராடக்ட் இமேஜ்னு கொடுத்து செட் ப்ராடக்ட் இமேஜில் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே இதாகிடுச்சு. இமேஜ் வந்து 1-2 மேலே கீழே வரக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஈவனாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இல்லை ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிவ்யூ காமிக்குது, இன்னொன்று ரிவ்யூ காமிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி காமனாக வர விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுமா வேண்டாமான்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இது பண்ணுறதுக்கு. இதில் வந்து செட்டிங்ஸில் பேமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பேமெண்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே ஆஃபில் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி என்ன பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேசியில் வந்து கஸ்டமர்ஸ் அவங்க வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அலோ கஸ்டமர்ஸ் கிரியேட் அக்கௌண்ட் டியூரிங் செக் அவுட் பண்ணும்போது இது பண்ணால் இதையும் செக் பண்ணிக்கோங்க. அலோ கஸ்டமர் கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் மை அக்கௌண்ட் பேஜ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இதாயிரும். லோகோ மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லோகோ இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இதில் போட்டிங்க அப்படியே உங்களுக்கு இதுவும் கரெக்டாக வந்துடும். ஃபைன். வேறு எல்லாம் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.